தமிழ் சினிமாவுல சர்ச்சைக்கு பெயர் போன ஒரு நடிகை அப்படின்னா நம்ம வனிதா விஜயகுமார சொல்லலாம். இவங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல நம்ம இளைய தளபதி விஜயோடையே ஜோடி சேர்ந்து சந்திரலேகா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசா எந்த படத்துலயும் நடிக்கவே இல்ல. திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த திருமணமும் நிலைக்கல. இருந்தாலும் அந்த திருமணத்துல நம்ம வனிதாவுக்கு ஒரு மகன் இருக்காப்ல. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கல்யாணமும் விவாகரத்துல தாங்க போய் முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சை நாயகி அப்படின்னு வந்து ரோட்லலாம் சண்டை போட்டுக்கிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணி ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்லயும் கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வனிதானா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு மக்களுக்கே புரிய ஆரம்பிச்சுச்சு. ஸோ பிக் பாஸை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் வனிதா விஜயகுமார் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 17 படத்துல நடிச்சிருக்காங்கங்க. ஸோ அதுல ஒண்ணுதான் நம்ம பவர் ஸ்டாரோட நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பவர் ஸ்டார் வனிதாவுக்கு மாலை போடுற மாதிரி ஒரு சீனு அப்ப ரிலீஸ் ஆகி பயங்கர பரபரப்பை ஏற்படுத்துனுச்சு. ஏன்னா அது படத்தோட போஸ்டரா இல்ல உண்மையாலுமே கல்யாணம் நடந்துடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா படத்துல எடுத்த ஒரு சீனு அப்படிங்கிற மாதிரி வெளிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எப்படா அடுத்த கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில இப்ப சமீபத்துல ஒரு சினிமாவோட ப்ரமோஷனுக்காக ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக வனிதாவும் வந்திருந்தாங்க. அதே ப்ரமோஷனுக்காக நம்ம பவர் ஸ்டாரும் வந்திருக்காப்லைங்க. ஸோ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எதார்த்தமா நம்ம பவர் ஸ்டார் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, தோழி வனிதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாங்க. உடனே உடனே வந்து பாத்தீங்கன்னா, வழிமறுத்த வனிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, "என்னது நான் உன்னோட ஃப்ரெண்டா? நம்ம 2 பேத்துக்குமே தான் எப்பயே கல்யாணம் ஆயிடுச்சே" அப்படின்னு சும்மா விளையாட்டா சொல்ல, "ஆமா, ஆமா நமக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹனிமூன் போறதுக்கு தான் பாக்கி இருக்கு. அதுவும் ஒரு நாள் நாள் குறிச்சு ஹனிமூனுக்கும் போயிட்டு வந்துரலாம்." அப்படிங்கிற மாதிரி நம்ம பவர் ஸ்டாரும் அதே ஸ்டேஜ்லயே பேச, அந்த மேடையே ஒரே கலகலப்பா போயிடுச்சுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இத பத்தின கருத்துக்கள மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.